பொங்கல் செலிப்ரேஷன் தான் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் மார்னிங்கே வந்து எங்க ஏரியால இருக்க துலுக்காந்தம்மன் கோவில்ல இருந்து கார் எடுத்துட்டு நாங்க கிளம்பியாச்சு. மார்னிங்கே கிளம்புனால யாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே இல்லை. ஸோ வந்து செங்கல்பட்டு தாண்டினதுக்கு அப்புறம் எல்லாருமே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் இந்த ஹோட்டலை வந்து பார்த்தோம். ஸோ இங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தாயில்பட்டியின் கிருஷ்ணா பண்ணை பால்னு சொல்லிட்டு அங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு லாஸ்டா ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. அப்படி நாங்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம நெடுங்குணத்துல இருக்க அக்கா வீட்டுக்கு தான் போறோம். வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ணியிருந்தால லாஸ்ட் பால் காசும் போது வந்தது. ஸோ வரலான்னு சொல்லிட்டு அங்கதான் வந்துரும். 2 ஃப்ளோர் வந்து சத்திரம் மாதிரி வந்தா போனா தங்கறதுக்காக மேல வந்து வீடு மாதிரி கட்டியிருக்காங்க. அக்கா எல்லாருமே குக்கிங் வேலையில இருந்தாங்க. நான் அப்படியே கொஞ்ச நேரம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு மாமா வீட்டு பழக்கப்படி மாட்டு பொங்கலுக்கு வந்து இறந்தவங்களுக்கு வந்து துணிலாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க நான்வெஜ் செஞ்சு. ஸோ நாங்களுமே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஈவினிங் மேல கேக் ஐஸ் வாங்கியிருந்தாங்க. அதையுமே எல்லாருமே கட் பண்ணி சாப்பிட்டுட்டு அவங்க சித்தப்பா கூட குட்டீஸ் எல்லாம் வந்து வெளியே கிளம்பிட்டாங்க. நாங்க கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம் ஃபன் பண்ணிட்டு. ஊர் சைட்ல எல்லாம் அவ்வளோ அழகா மாட்டு பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க. பாக்குறதுக்கே அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. அப்புறமே அவங்களுமே வந்துட்டாங்க வீட்டுக்கு. நெக்ஸ்ட் குட்டீஸ்க்கெல்லாம் அம்மா வந்து பொங்கல் காசு கொடுத்திருந்தாங்க. எங்களுக்குமே சர்ப்ரைஸா கொடுத்திருந்தாங்க. நாங்களுமே அதெல்லாம் வாங்கிட்டு குட்டீஸும் அவங்க சித்தப்பா உட்காந்து ராஜா ராணி எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படி நைட்டு டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. நாளைக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.